நான் என்னோடய போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறவங்களுக்கு 3 யூஸ்ஃபுல் டிப்ஸ் நான் தர போகிறேன். ஸோ டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட். ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் பிகினர்ஸ்க்கு ஃபுல் பாடி ஸ்ப்ளிட்டாக இருக்கணும். அதாவது ஒரே நாளில் எல்லா மசில் குரூப்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதில் 2 அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் பாடி ஸ்ப்ளிட் வந்து நமக்கு நிறைய டைம் சேவ் பண்ணுது. ஏன்னா வாரத்தில் 3 நாள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் போதும், நம்மளுடைய ஹோல் ஆஃப் தி மசில் சிஸ்டம் வந்து எஃபெக்டிவாக ட்ரெயின் ஆகிடும். ஸோ பிஸி ஷெடியூல் இருக்கிறவங்களுக்கு ஃபுல் பாடி ஸ்ப்ளிட் வந்து ஒரு ஐடியலான விஷயமா இருக்கும். ரெண்டாவது யூஸ்ஃபுல் அட்வான்டேஜ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மல்டிபிள் மசில் குரூப் ஒரே நாளில் ட்ரெயின் பண்ணுறதுல நம்மளுடைய மெட்டபாலிசம் நல்லா பூஸ்டப் ஆகும், டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த டே உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிப் நம்பர் 2, நம்ம இந்த பண்ணுற ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டையே சர்க்யூட் ஃபேஷனில் பண்ணணும். அதாவது வந்து மல்டிபிள் எக்ஸசைஸ் வந்து நம்ம ஒரு சீக்வன்ஸாக பண்ணிவிட்டு அதை வந்து மல்டிபிள் செட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்அப், புல்லப், ஸ்குவாட், இந்த 3 எக்ஸசைஸை நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அந்த 3 எக்ஸசைஸஸ் 4 செட்டு பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு எக்ஸசைஸ் எடுத்துகிட்டு அதை 4 செட் முடிச்சுட்டு அடுத்த எக்ஸசைஸ் அந்த மாதிரி போகாமல் புஷ்அப் ஒரு செட், புல்லப் ஒரு செட், ஸ்குவாட் ஒரு செட், இதை 3 ஒரு சீக்வன்ஸ், இதை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இதை மல்டிபிள் டைம்ஸ் இந்த சீக்வன்ஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து 2 அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பர்டிகுலர் எக்ஸசைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்அப்பே நீங்கள் 4 செட் தொடர்ந்து பண்ணும்போது குறிப்பாக பிகினர்ஸ்க்கு மசில்ஸ் வந்து ஃபெட்டிக் ஆகும். ஸோ நீங்கள் 3rd செட் அண்ட் 4th செட்லாம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எஃபெக்டிவாக பண்ண முடியாது. நீங்கள் வந்து மசில்ஸ் ஃபெட்டிக்காக இருக்கிறதுனால ஒரு ஹாஃப் ரெப் பண்ணுவீங்க, இல்லைன்னா வந்து இம்ப்ராப்பர் ஃபார்மில் வந்து பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் இன்ஜுரிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே நம்ம வந்து சர்க்யூட் ஃபேஷனில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு புஷ்அப் பண்ணுறோம், அடுத்து புல்லப்புக்கு போயிடுறோம், அப்புறம் ஸ்குவாட்டுக்கு போயிடுறோம், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கும். ஸோ அடுத்த புஷ்அப் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு செட்டுக்கும் செகண்ட் செட்டுக்கும் நடுவில் அடிப்பேட் கேப் இருக்குது. ஸோ மசில்ஸ் நல்லா ரெக்கவர் ஆகிடும். ஸோ நம்மளால் எஃபெக்டிவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அடுத்தடுத்த செட்ஸில். ஸோ வந்து பிகினர்ஸ்க்கு சர்க்யூட் ட்ரைனிங் வந்து ரொம்ப ஐடியலாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும். ஸோ அடுத்த யூஸ்ஃபுல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து அகனிஸ்டிக் அண்ட் ஆன்டகனிஸ்டிக் மசில் குரூப்ஸை ஈக்குவலாக ட்ரெயின் பண்ணணும். அதாவது ஆன்டீரியர் மசில் குரூப் அண்ட் போஸ்டீரியர் மசில் குரூப் வந்து ட்ரைனிங் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ வந்து நம்மளுடைய ப்ரெசன்ட் டே சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக் மசில்ஸோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ட்ரப்பீசியஸ், லேண்ட்ஸ், அப்புறம் நம்மளுடைய க்ளூட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், இந்த மாதிரி வந்து நம்முடைய உடம்பின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அது ரொம்ப வீக்காக இருக்கும். ஆன்டீரியர் மசில் குரூப், புஷிங் மசில் குரூப்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் மசில்ஸ் அண்டு அப்பர் அப்டமன், ஃப்ரண்ட் தைஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டெய்லி யூசேஜில் வந்து ஓரளவுக்கு நிறைய இருக்கிறதுனால ஓரளவுக்கு டெவலப்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மசில் இம்பேலன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அதனால தான் நம்மளுடைய அந்த பாஸ்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூப்பிங் ஷோல்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொட்ரூடிங் பெல்லி, அந்த மாதிரி வந்து டுவர்ட்ஸ் த ஃப்ரண்ட் வந்து நம்ம பாடியோடைய அந்த ஃபல்க்ரம் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மசில் இம்பேலன்ஸ்னால வந்து நிறைய அங்கங்கே ஜாயிண்ட் பெயின், ஷோல்டர் பெயின், அதுக்கப்புறம் லோ பேக் பெயின், இந்த மாதிரி மல்டிபிள் நீ பெயின், இந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே மெயின் ரீசன் வந்து மசில் இம்பேலன்ஸஸ் தான் காரணம். ஸோ நம்ம எந்தளவுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பேக் பார்ட் ஆஃப் த பாடிக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். நிறைய பேருக்கு ஒரு மித்து இருக்குது. அதாவது வந்து நம்ம செஸ்ட் எக்ஸசைஸ் நிறைய பண்ணி செஸ்ட்டு நல்லா டெவலப் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. பட் ஸ்டில் நீங்கள் எஃபெக்டிவான பேக் ஒர்க் அவுட் பண்ணி இந்த அகனிஸ்டிக் மசில்ஸ்க்கு நல்லா பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து பேக் ஒர்க் அவுட்டே அடிக்வேட்டாக பண்ணி பேக் மசில்ஸ் நல்லா டெவலப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுடைய பாஸ்டர் வந்து அடிக்வேட்டாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். மசில் இன்ஜுரிஸ், அப்புறம் ஒர்க் அவுட் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் அண்டு ஜாயிண்ட் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் அண்டு லாங் டேர்ம் அந்த ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டி, ஜாயிண்ட் ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து அடிக்வேட்டாக வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 3 டிப்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சர்க்யூட் ஃபேஷனில் பண்ணுங்கள். 3வது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ஆஃப் த பாடியை வந்து ஈக்குவலாக ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து பாஸ்டர் அடிக்வேட்டாக இருக்கும், இன்ஜுரிஸை வந்து அவாய்ட் பண்ணலாம், அண்டு ஜாயிண்ட்டோடைய ஹெல்த்தை வந்து வி கேன் மெயின்டைன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இது மாதிரி ஒர்க் அவுட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நிறைய நான் வந்து போடுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்டு என்னோடய ஃபர்தர் வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு, அப்புறம் இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் எல்லாமே வந்து ஹோல் பாடி ஒர்க் அவுட் ஸ்பிளிட் அண்டு மல்டிபிள் ஒர்க் அவுட் ஸ்பிளிட்ஸ் அண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் வந்து நான் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.